வெல்கம் டு சிவா அலினோ சேனல். நம்மளோட சேனல்ல கோல்டு சி அப்படின்ற கம்பெனியோட ஜாப் டீடைல்ஸ் பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா யாரையுமே நீங்க ரெஃபர் பண்ணாம ஓனா நீங்க மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்கம் earn பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. சோ இதுல எப்படி லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும், உங்க பேங்க் டீடைல்ஸ் எப்படி கொடுக்கணும், வித்ட்ராவல் எப்படி கொடுக்கணும், எப்படி நீங்க கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு தென் உங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணனும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். ஓகேங்களா? இந்த கம்பெனில வித்ட்ராவல் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன் பாருங்க. வித்ட்ராவல் இன்னைக்கு டேட் வந்து 23 மே 23. சோ அதோட வித்ட்ராவல் ப்ரூஃப் தான் ஷேர் பண்ணிருக்கேன். வித்ட்ராவல் நீங்க மார்னிங் கொடுத்தீங்க அப்படினா 24 ஹவர்ஸ்ல இருந்து 32 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அக்கவுண்ட்ல உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ உங்க அப்ளைனர் வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. இத பாருங்க. இப்போ லிங்க் இருக்கு இல்லையா? சோ அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் கேக்கும். உங்க டீடைல்ஸ்ல நீங்க சோ இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணனே உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் திரும்ப அகைன் சேம் அதே பாஸ்வேர்ட் கொடுத்து சைனிங் இன் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதுல ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதால கீழ வந்து லாகின் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த கம்பெனில எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேங்களா? சோ சைனிங் இன் கொடுத்து நம்ம ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஆப்பும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதில் மேலே பாருங்க ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த லிங்க் இது வந்து போனஸ் உங்களுக்கு கம்பெனில வந்து நீங்க ரெஃபர் பண்ணதுக்கான போனஸ் கொடுப்பாங்க. அத காப்பி போட்டு இதுல போனஸ் அமௌண்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஃபண்டோட டீடைல்ஸ் இருக்கு. அத பார்த்துக்கலாம். பேங்க் டீடைல்ஸ் இருக்கு. உங்களோட டீம்ல நீங்க எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கீங்க அது எல்லாமே இதுல இப்ப பாருங்க கீழ இந்த ஹோம் பேஜ் இதுதான் ஹோம் பேஜ். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ கீழ இந்த பாருங்க ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா மினிமம் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ₹585 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படினா டெய்லி ₹40 அப்படின்னு உங்களுக்கு 30 டேஸ் கொடுக்குறாங்க. டோட்டலா வந்து ₹1200 நீங்க இன்கம் வந்து எடுத்துக்கலாம். மினிமம் வித்ட்ராவல் இதுல ₹110 தான் மினிமம் வித்ட்ராவல். ஜிஎஸ்டி அட்மின் சார்ஜ் பாத்தீங்கன்னா 6% தான் எடுக்கறாங்க. 6% எடுக்கறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பேக்கேஜ் வந்து இது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோ இந்த பேக்கேஜ் வந்து நம்ம எடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க. அதாவது வேலிடிட்டி பீரியட் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ₹1200 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படினா டெய்லியுமே உங்களுக்கு ₹80 அப்படின்னு 32 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். டோட்டலா வந்து நீங்க ₹2572 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ₹2500 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படினா ஒரு நாளைக்கு ₹150 கிடைக்கும். மொத்தம் வேலிடிட்டி டைம் பாத்தீங்கன்னா 35 நாள் வரை நீங்க எடுத்துக்கலாம். சோ ₹5250 வரை நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி தான் எல்லா பிளானுக்கும் ஒவ்வொரு நாள் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. கீழ மீண்டும் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு வந்து நான் பே பண்ண போறேன். சோ மேல பாருங்க இந்த இடத்துல பாருங்க ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு கீழ சப்மிட் இருக்கு இல்லையா? அந்த சப்மிட் வந்து கொடுங்க. சோ இதுல பாருங்க மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ₹500 அப்படின்னு போட்டுருக்காங்க. மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் வந்து 1 லாக் வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ சப்மிட் வந்து நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கணும். சோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து 1200 பிளான் தான் எடுக்கிறாரு. இப்போ 1200 போட்டு சப்மிட் வந்து கொடுத்தலாம். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனியோட கியூஆர் அதாவது ஸ்கேனர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கேனரை நம்ம அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம ஃபோன் பே இருக்கு இல்லையா? ஃபோன் பேல போய் ஸ்கேனர்ல போய் இந்த கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு தென் அந்த யூடிஆர் நம்பரை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க கம்பெனியோட ஸ்கேனர் கீழ இருக்கு இல்லையா? அந்த ஸ்கேனர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ கிளிக் பண்ணிட்டு இந்த அப்லோட் கியூஆர் கோட் இருக்கு அந்த அப்லோட் கியூஆர் கோட் இத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இதுல கிளிக் பண்ணா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த இடத்துல கேலரியில வந்து நமக்கு சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அத நம்ம கிளிக் பண்ணி அமௌண்ட் கம்பெனிக்கு பே பண்ணிடலாம். இத பாத்தீங்களா? இத வந்து நான் கிளிக் பண்ணிறேன். சோ இந்த இடத்துல அமௌண்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ₹1200 அமௌண்ட் வந்து நான் டைப் பண்ணிட்டு ப்ரோசீட் டு பே வந்து நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு கம்பெனிக்கு வந்து இப்ப அமௌண்ட் வந்து நான் பே பண்றேன். ஓகேங்களா? சோ அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம். இப்போ வியூ டீடைல்ஸ் கொடுத்துட்டு அந்த யுபிஐ நம்பர் இருக்கு இல்லையா? அந்த யூடிஆர் நம்பர் இந்த யூடிஆர் நம்பரை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இத பாருங்க இந்த இடத்துல வந்து லாங் பிரஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இந்த பாருங்க சப்மிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பெண்டிங் அப்படிங்கிறது கம்பெனில ஷோ ஆகுது. ஒரு 2 நிமிஷம் கம்பெனில வந்து பார்த்துட்டு நமக்கு ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க மே அப்படின ஆப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் வாலெட்ல உங்களுக்கு ₹1200 அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம வந்து பிளானை வந்து பை பண்ணனும். சோ கீழ பாருங்க ப்ராடக்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி 1200 பிளான் தான் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா? சோ அதுக்காக கீழ இதோ பாருங்க அத கிளிக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் இருக்கு இல்லையா? திஸ் ப்ராடக்ட் இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களோட பேக்கேஜ் வந்து கீழ கன்ஃபார்ம் இருக்கு இல்லையா? அந்த கன்ஃபார்ம் நீங்க கொடுத்துருங்க. அவ்வளவுதான் உங்களோட பேக்கேஜ் வந்து நீங்க வந்து பை பண்ணிட்டீங்க. ரிசீவ் ஆப்ஷன் இருக்கு அந்த ரிசீவ் வந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம போய் பார்க்கலாம். சோ மீன் ஆப்ஷன் இருக்கு அதுல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு லெஸ் ஆயிடும். போனஸ் நமக்கு ₹110 வெல்கம் போனஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த ரீசார்ஜ் வாலெட்ல அமௌண்ட் வந்து லெஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ டெய்லி இன்கம் வந்து நமக்கு டெய்லியுமே ஆட் ஆகும். இந்த மாதிரி தான் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணனும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்க யாராவது ரெஃபர் பண்ணனும் அப்படினா இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேங்க் டீடைல்ஸ் எப்படி பார்க்கலாம். பேங்க் அக்கவுண்ட் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. எந்த பேங்க் டீடைல்ஸ் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். என்டர் யுவர் உங்களோட நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பேங்க்ல போயிட்டு நீங்க என்ன பேங்க் அந்த பேங்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்சி நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட அக்கவுண்டோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அதாவது உங்களோட மொபைல் நம்பரும் இந்த இடத்துல ஷோ ஆயிடும். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துலாம். சேம் இதே மொபைல் நம்பர்ல தான் அந்த பேங்க் தான் இருக்கணும் அப்படின்னா எந்த பேங்க் டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வித்ராவல் ஆப்ஷன் மேல இருக்க மீன் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வித்ராவல் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட நேம் என்ன, உங்களோட பேங்க் டீடைல்ஸ், உங்களோட பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட், ஐஎஃப்சி அமௌண்ட், என்ன அமௌண்ட் நீங்க கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க கொடுத்து சப்மிட் வந்து நீங்க கொடுத்துலாம். ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலயே உங்களுக்கு ஷோ ஆயிடும். இதோ பாருங்க வித்ராவல் வந்து 24 ஹவர்ஸ் நீங்க வித்ராவல் கொடுத்துக்கலாம். மினிமம் வித்ராவல் 110 ரூபாய் தான். ஜிஎஸ்டி வந்து 6% கொடுத்துருக்காங்க. நீங்க வித்ராவல் பண்ண அமௌண்ட் 24 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ்ல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். மேல ஹிஸ்டரி ஆப்ஷன் இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றத நீங்க ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மெயினான ஒரு விஷயம், கீழே ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவார்டு ஆப்ஷன்ல இதை பாருங்க, இந்த ரிவார்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்னன்னா நம்ம டேரக்டா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2000 ரூபீஸ் கொடுப்பாங்க. 10 மெம்பர்ஸ் டேரக்ட் ரெஃபர் பண்ணா 5000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு மெம்பர்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு இன்கம் உங்களுக்கு இது வந்து போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது மந்த்லி ரிவார்டு இது எல்லாமே உங்களுக்கு இது எவ்வளவு மெம்பர்ஸ்ன்றது இது இந்த பக்கம் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு உங்களோட ஐடி வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய லென்த்தா போகும். நெக்ஸ்ட் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு எல்லாமே நான் டீடைலா தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.